Welcome to Pyramid Securities. இன்னைக்கு market good market. நேற்று RSI 60 மேலே க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ சிக்னல் பாசிட்டிவ் சிக்னல் கண்டினியூஸ். ஸோ we'll have to see what happens next. இது கரெக்ஷன் இல்லை, அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. as of now as per RSI. ஓகே, அப்புறம் மண்டே மார்க்கெட் கரெக்ஷன் தப்பா சொல்லக்கூடாது. as of now 2 நாள் 60 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கலி RSI மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால மார்க்கெட் இஸ் புல்லிஷ். So it means RSI 60 kilo close another week in solo. 34 advances, 15 declines. Snapshot bagla. இன்னைக்கு வந்து விக்ஸ் வந்து பயங்கர ஸ்பைக் ஆயிருக்கு. we'll talk about it. பட் இன்னைக்கு விக்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு VICKS தான் தெரியும். 60,000 crores டர்ன் ஓவர் இன்னைக்கு. 1,057 advances, 846 declines. இன்னைக்கு ப்ராட் மார்க்கெட் பாசிட்டிவ். மிட் கேப் 1.7% அப் இண்டெக்ஸ். அகெயின் மிட் கேப் ரேலியில் இருக்கு இன்னைக்கு. இந்தியா விக்ஸ் 11.17% அப். இது என்னன்னு நாளைக்கு தான் அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அதனால இல்லையா? ஓகே தேங்க்ஸ் வச்சு. ஸோ அதனால நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. விக்ஸ் இஸ் லைக் ஸோ இல்லாட்டி சி ப்ராட் மார்க்கெட் ப்ளஸில் இருக்கு. மண்டே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு டீசன்ட் க்ளோஸ், எக்ஸலன்ட் க்ளோஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து ஹை அண்ட் ரேஞ்ச் 100 பாயிண்ட் கூட இல்லை. ஹைக்கு லோக நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஹை வந்து 770, லோ வந்து 72. ஓகே, ஸோ ஹார்ட்லி 98 பாயிண்ட்ஸா ரேஞ்சே. ஓகே, ஸோ அதனால வந்து ரேஞ்ச் நேரம் ஆகக்கூடாது. மேலே போகும்போது ஓகே ரேஞ்ச் நேரம் ஆச்சு, பிரேக் அவுட் ஆனால் நல்லது, பட் பிரேக் டவுன் ஆகக்கூடாது. Okay, we'll come to Nifty again. So Tata Steel 4% up, Axis Bank 3% up, SBI 2% up. Top loser பார்த்தா Reliance again, NTPC Reliance losing இருக்கு. NTPC Reliance oopsie, oh my god, oopsie. So Reliance வந்து RSI 43 பார்த்துக்கோங்க. RSI 43 should be a support. RSI 40 ஒரு சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லோ இந்த இப்போ 40 RSI 40 கீழே போனால் வீக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்கும் RSI பாருங்க, இட் லோக்கு. அதாவது நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சம் பாயிண்ட் இன் டைம் நம்மளுக்கு உள்ள ஒரு பல்ப் எரியும். அப்போதான் அப்படி இல்லை, நம்ம பார்த்துட்டே வந்தால் நம்ம கார்லேட் பண்ணலாம். கான்சியஸாக பார்த்துட்டே வந்தாங்க. ஸோ வால்யூமில் பார்த்தா இன்றைக்கும் பெரிய லார்ஜ் கேப் எதுவும் இல்லை. அசோக் லேன் வந்துருக்கு பார்க்கலாம். ஓகே, NTPC வந்துருக்கு பார்க்கலாம். NTPC volume 1,27 is in the volume. Okay, nothing great. Okay, 4 crores, 3 crores. Okay, nothing clear. NTPC, nothing is clear. Ashok Leyland பார்க்கலாம். நான் Ashok Leyland பேக்கப் வரலாம். ஓப்பா மை காட், இது 110லேருந்து 120 130 போயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். வால்யூம் வந்து 10 crores. நேற்று வால்யூம் வந்து 1 crore, 10 crores. இந்த 10 crores மேலே, அது எப்பவுமே ஒரு ஸ்டாக்கு கேப்பில் மேலே போச்சுன்னா மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இது வந்து கீழே தான் 123 ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு. பட் மேலே போயிட்டு திருப்பி இது வந்து பேர் செல்லிங் ப்ரெஷர் இது. ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகி இந்த ஓப்பன் ப்ரைஸ் லோ பிரேக் ஆனால் மறுபடியும் வீக் ஆகிடும் மார்க்கெட். அசோக் லேண்ட். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இது இன்வெஸ்டர் எஜுகேஷன் சேனல், மறந்துடாதீங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், நீங்கள் தான் மீன் பிடிக்கணும். பேங்க் ஆஃப் பரோடா, NTPC ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் வந்து ஒன்றும் வியூ there's no view on this. வேல்யூவில் பார்க்குறதா இருக்கான்ட்டு ரிலையன்ஸ் இருக்கு.
டாடா ஸ்டீல் இருக்கு, அசோக் லேலண்ட் பார்த்துட்டோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் 7% போயிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், சவுத் வாட்ஸ் ஹேப்பனிங். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பா ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் பார்க்கலாம். இந்த வால்யூம் வந்து 10 lakhs, இந்த வால்யூம் 37 lakhs. இட்ஸ் வெரி குட் வால்யூம். என்ன நடக்குது, சம்திங் இஸ் ஹேப்பனிங் நினைக்கிறேன். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். We'll have to wait and watch, and looks interesting. Ashok Leyland, sorry, Apollo Hospitals. So 127 high, only one low. இதுவும் குறைஞ்சிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் 250 ஸ்டாக்ஸ் இந்த 50 வீக் ஹையில் அதுவும் குறைஞ்சிட்டு வருது. நம்ம பார்த்துக்கலாம், ட்ராக் பண்ணோம். Price Buds, Foseco Industries, Well Industries, Ganesh Securities, Shopper Stop, Jash, GK Wire, Ajmera Realty நினைக்கிறேன். வால்யூம் ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வால்யூம் ஸ்போர்ட்ஸில் குஜராத் அப்போலோ 1 week ஆவரேஜ் வால்யூம் 143 10. இன்னைக்கு வந்து 10 lakhs வால்யூம் இருக்கு. அகெயின் ஜிசி, ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் வால்யூமில் இருக்கு. ஸோ விளையாடி வெயிட் அண்ட் வாட்ச். பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். ஜாதகம் பார்த்து தான் பண்ண முடியும், ஜாதகம் பார்க்காம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இண்டெக்ஸஸ் பார்க்கலாம். So Bank Nifty 1.58% up, Auto 0.84, 0.1, 1.25. மெட்டல் இன்னைக்கு நல்ல ரேலி கொடுத்து 2% இண்டெக்ஸ். பிஎஸ்சி பேங்க் 2% மேலே போயிருக்கு. ஸோ ப்ராட் மார்க்கெட் பொருள் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செட்டில்மெண்ட்டு. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரீமியமில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதை பார்க்க நிஃப்டி இது வந்து ஸ்பாட் 60ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர் வந்து ஓகே 78. ஸோ 18 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபியூச்சரு. நத்திங் மோர் டு ஆட், அதர்வைஸ் லைக் market as of now is positive. We'll have to see what signal it gives on Monday. So Monday is a fresh day, and then next month will come. One more thing, I wanted to tell you. Okay, Nifty வந்து நீங்க பாத்தீங்கன்னா actually bullish. இன்னைக்கு க்ளோஸ் வந்து 860. ஓகே, இன்னைக்கு க்ளோஸ் 860. நம்ம லாஸ்ட் 2 weeks மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 11/6 பார்த்தீங்கன்னாக்கா 699. ஓகே, அதுக்கப்புறம் போன வீக் பார்த்தா 8683. ஓகே, ஒரு 16 பாயிண்ட் கீழே. இன்னைக்கு வந்து 15660. இன்னைக்கு வந்து 15860. ஸோ போன வாரத்துக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது நிஃப்டி வந்து போன வாரத்துக்கு க்ளோசிங் மேலே க்ளோஸ் ஆகிறதுனால புல்லிஷ், ஆர்எஸ்ஐ மேலே க்ளோஸ் ஆயிருக்கு அதனால புல்லிஷ். ஓகே, அப்புறம் ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஓகே 525. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால் நிஃப்டி வந்து வீக்லி சார்ட்லேயும் புல்லிஷ். இல்லை வீக்லி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குட் கேண்டில். ஸோ பாருங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நல்ல குட் கேண்டில் ஃபார் த வீக். ஓகே, ஸோ நல்ல ஒரு ரேஞ்ச் இந்த ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் இந்த கேண்டில். ஸோ நத்திங் மோர் டு ஆட். ஹேவ் a nice day. Thank you.